சென்னை நந்தனத்தில் உள்ள முன்னாள் தலைமைச் செயலாளர் ராமமோகன ராவின் மகன் விவேக்கின் அலுவலகத்தில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் தங்கமணி. தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளராக இருந்த ராமமோகன் ராவின் இல்லம் மற்றும் அலுவலகங்களில் நேற்று வருமான வரித்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தினர். அந்த சோதனையில் ரொக்கம் மற்றும் நகைகளை கைப்பற்றினர். மேலும் அந்த சோதனையின் ஒரு பகுதியாக ராமமோகன் ராவின் மகன் விவேக்கின் இல்லத்திலும் நேற்று சோதனை நடைபெற்றது. மேலும் நேற்று நள்ளிரவு விவேக்கை அழைத்துக் கொண்டு சென்னை நந்தனத்தில் இருக்கின்ற அவரது நிறுவனத்தின் அலுவலகத்திற்கு வருமான வரித்துறை அதிகாரிகள் விவேக்கை அழைத்து வந்தனர். அங்கும் அவர்கள் சோதனை நடத்தினர். நேற்று நள்ளிரவிலிருந்து அந்த சோதனை நடைபெற்றது. இன்று காலையும் தொடங்கி அது நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. இந்த சோதனையில் 10 வருமான வரித்துறை அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அதாவது விவேக்கிற்கு எந்தெந்த கம்பெனிகளில் எந்தெந்த நிறுவனங்களில் எவ்வளவு பங்கு இருக்கிறது, முறைகேடாக எங்கேனும் முதலீடு செய்திருக்கிறாரா, அவரது வருமானத்துக்கு அதிகமாக அவர் எந்த மாதிரியான சொத்துக்களை சேர்த்து வைத்திருக்கிறார், அவரது கையில் எவ்வளவு இருப்பு இருக்கிறது போன்ற விவகாரங்கள் எல்லாம் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையிட்டு வருகின்றனர். ஏற்கனவே விவேக் தனது கையில் 5 கோடி ரூபாய் வருமானத்துக்கு அதிகமாக கணக்கில் வராத பணம் 5 கோடி ரூபாய் இருப்பதாக அவரே ஒப்புக்கொண்டதாக ஒரு தகவல் இருக்கிறது. எனவே அதனை ஒட்டி இந்த வருமான வரித்துறை சோதனையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நந்தனத்தில் இருக்கின்ற அவரது 3 நிறுவனங்களிலும் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. இந்த சோதனையில் சில முக்கிய ஆவணங்களை கைப்பற்றி வருமான வரித்துறை அதிகாரிகள் வெளியே கொண்டு சென்றிருக்கின்றனர். இந்த நிலையில் விடிய விவேக்கிடமும் விசாரணை நடைபெற்றிருக்கிறது. இந்த நிலையில் மதியம் 1 மணி போல விவேக் தனது நிறுவனத்திலிருந்து வெளியே சென்றார். அவர் ஓய்வுக்காக, ஏனென்றால் விடிய அவர் சோதனையில், அதாவது அவர் விசாரணையில் இருந்த காரணத்தினால் அவர் ஒரு ஓய்வுக்காக, சிறிது நேரம் ஓய்வுக்காக அவரை வெளியே அனுப்பியுள்ளதாக கூறப்படுகிறது. எனவே மீண்டும் அவர் சற்று ஓய்வெடுத்த பிறகு மீண்டும் அவர் இங்கு அழைத்து கொண்டு வரப்பட்டு அவரது நிறுவனத்தில் வைத்து தொடர்ந்து இந்த விசாரணை நடைபெறும். இந்த வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையும் தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் தங்கமணி.